இன்றைய நாளில் அடுத்தடுத்து வரக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ்க்கு உங்களோட இணையம் அபிநயா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமாக மேஜிக் வால் பிரசன்டேஷன் நெட்வொர்க் 18 மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் ஒவ்வொரு மாநிலத்திலையும் முழுமையாக பகுப்பாய்வு செய்வது களத்தை வெவ்வேறு விதமாக எப்படியெல்லாம் வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்கிறோம். இந்த தேர்தலை எப்படி பார்க்கலாம்? மேஜிக் வால் என்ன சொல்லுது? கடந்த தேர்தல் 2019 தேர்தலில் இந்த நிலவரம் பார்த்துட்டோம்னா இன்னைக்கு இருக்கிறத பார்க்க முடியும். 2019 சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய வித்தியாசத்தை பார்க்க முடியும். இப்போ இந்த தேர்தல்ல பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய சிவசேனாவும் சரி தேசியவாத காங்கிரஸும் சரி இரண்டு பிரிவுகளாக பிரிந்து பாஜக கூட்டணியில ஒரு பிரிவு இருக்காங்க, காங்கிரஸ் கூட்டணியில ஒரு பிரிவு இருக்காங்க. அதற்கு முன்னாடி பாஜக கூட சிவசேனா பிரிவுக்கு முன்பு கூட்டணியாக இருந்த போது சந்தித்த தேர்தல் 2019. அப்போ அவர்களோட ஸ்ட்ரென்த் அப்படின்றது வந்து 162 இடங்களாக இருந்திருக்கு. வாக்கு சதவீதம் 42.96% இருந்திருக்கு. காங்கிரஸ் கூட்டணி அதுவும் பிளவு ஏற்படுவதற்கு முன்பாக தேசியவாத காங்கிரஸாக சரத்பவார் தலைமையிலாக ஒரே கட்சியாக இருந்தபோது காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்தபோது 105 இடங்கள்ல அவங்களோட வெற்றி இருந்திருக்கு. 35.38% வாக்கு சதவீதமாக இருந்தது. சுயேட்சைகள் என்று பார்த்தோம் என்றால் அவர்கள் 18 இடங்கள்ல வெற்றி சுயேட்சைகள்ல தான் இந்த முறையும் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து டிக்கெட் கிடைக்காத ரெண்டு தரப்புல இருந்து சுயேட்சைகளா இருக்கிறாங்க. பிஜேபியில இருந்து சுயேட்சைகள் நிறைய போட்டிடுறாங்க, காங்கிரஸ் அதே போல மற்ற கட்சிகள்லயும் இருக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப அடிப்படையான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா 6 கட்சிகள் கிட்டத்தட்ட இடம் கிடைக்காத எல்லாருமே தங்களுடைய இருப்பை நிரூபிப்பதற்காக களத்தில் இறங்கக்கூடியன்னு பார்க்கிறோம். அடிப்படையில் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் 145 இடங்களை பெறக்கூடிய ஒரு கட்சி அல்லது கூட்டணி ஆட்சிக்கு வரும். அதுதான் இருக்கக்கூடியது 288 இடங்களுக்கான தேர்தலில். அதுல இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி 2 கூட்டணி 6 கட்சி அப்படிங்கிறதா இப்போ இருக்கக்கூடிய சூழல். அதுல ரொம்ப முக்கியமா எந்தெந்த கட்சிகளுக்கு எங்கே இருக்கு 75 இடங்கள்ல பிஜேபியும் காங்கிரஸும் நேரடியாக போட்டியிடக்கூடிய தொகுதிகள். இப்போ அதுல காங்கிரஸ் எவ்வளவு வெற்றி பெறுகிறது அல்லது பிஜேபி எப்படி வெற்றி பெறுகிறதுங்கிறத பொறுத்து தான் இந்த தேர்தலுடைய முடிவுகள் அப்படிங்கிறது இருக்க முடியும். பிஜேபி தான் அதிகமா போட்டியிடக்கூடிய கட்சியும் கூட. களத்துல வந்து அதிகமான எண்ணிக்கையில போட்டியிடக்கூடிய கட்சி. 145 இடங்கள்ல பாஜக போட்டியிடுறாங்க. நீங்க குறிப்பிட்ட மாதிரி அந்த 75 இடங்கள்ல பாஜக வர்சஸ் காங்கிரஸ் அப்படின்ற அந்த போட்டி நிலவுது. 2019ல 43 இடங்கள்ல பாஜக கூட்டணியோட வெற்றி இருந்திருக்கு, காங்கிரஸ் கூட்டணியோட வெற்றி 27 இருக்கு. இது பிரிவுக்கு முன்னாடி. அந்த பிரிவோட தாக்கம் இதுல என்னவா இருக்கும் அப்படின்றது முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு தேர்தலையும் நம்ம பார்க்கிறோம். ஹரியானாவை நீங்க உதாரணத்துக்கு எடுத்துங்க. அதுக்கு முன்னாடி மற்ற தேசிய அளவில் நடந்த தேர்தலில் கூட நேரடி மோதல்கள்ல பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ்ல யார் வெற்றி பெறுகிறார்களோ அல்லது யாருக்கு அட்வான்டேஜ் இருக்கோ அவங்களுக்கு வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு இடமும் இருக்குங்கிற பொறுத்து இந்த தேர்தலையும் காங்கிரஸ் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான அம்சம். ஹரியானால காங்கிரசினுடைய அதிருப்தி வேட்பாளர்கள் நிறைய களத்தில் இருந்தாங்க. அது வந்து அவங்களுடைய வெற்றி வாய்ப்பை இழந்தது. இந்த முறையும் அதிருப்தி வேட்பாளர்கள் அங்கங்கே இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். நேரடியான போட்டியாக இருக்கக்கூடிய 75 தொகுதிகள் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும். அடுத்தது நம்ம ஜார்க்கண்ட் கூட பார்த்தரலாம். ஜார்க்கண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு மாநிலம். 81 இடங்களுக்கான சட்டமன்ற இடங்களுக்கான அந்த தேர்தல் நடைபெறக்கூடிய இடத்துல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறதையும் ஜார்க்கண்ட்ல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு எட்ஜ் கிடைத்திருக்குது. வெற்றி பெற்ற ஒரு இடமாக இருக்கிறதுனால அங்கே பிஜேபி வந்து ஒரு நம்பிக்கையோட களமிறக்கக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப அந்த தேர்தல் முடிவு என்னவாக இருக்குங்கிறதும் பார்க்கலாம். ஜார்க்கண்டை பொறுத்தவரை 81 இடங்கள். எஸ் அப்படின்னா இப்போ ஜார்க்கண்ட்ல 2019 தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி அதாவது ஜேஎம்எம் அப்படின்னு தான் நம்ம பிரதானமா சொல்ல முடியும். இப்போ ஜார்க்கண்ட் மாநிலத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஜேஎம்எம்மும் பிஜேபி வர்சஸ் என்ற அந்த ஒரு போட்டி தான் இருந்திருக்கு. காங்கிரஸ்க்கான ஒரு இடம் ஜார்க்கண்ட்ல இல்லாம தான் இருந்திருக்கு. 10 இடங்கள தான் இப்போ கண்டெஸ்ட் பண்றோம். எனவே இந்த கூட்டணியாக அவங்க இறங்குறது அப்படிங்கிறது அப்போ ஜேஎம்எம் தான் அதுல ஜார்க்கண்ட் தலைமையிலான ஒரு கூட்டணியா தான் அதை பார்க்க முடியும். இப்போ 2019ல 47 இடங்கள்ல அவர்களோட வெற்றி இருந்திருக்கு. பாஜக 25 இடங்கள்ல, மற்றவர்கள் 4, ஜேவிஎம் 3, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஆல் இந்தியா ஜார்க்கண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் அவர்களோட வெற்றி வந்து 2 தொகுதிகளில் இருந்திருக்கு அப்படின்றது 2019 விஷயமா இருக்கு. ஆனா இந்த தேர்தலில் என்னென்ன விஷயங்கள் இப்போ ஹேமந்த் சோரனுடைய கைது என்பது அவருக்கு சாதகமா இருந்திருக்குமா அல்லது சென்ட்ரல் ஏஜென்சிஸை பயன்படுத்துறாங்க அப்படின்ற அவர்களோட பிரச்சாரம் அங்க தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்றதா முடிவுகளில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமா ட்ரைபல் ஸ்டேட் அப்படின்றதும் இதுல என்னவா இருக்கு, அவர்கள் யாருக்கு சாதகமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றதும் ஜார்க்கண்ட்ல முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்கு. வாக்கு தொடங்க இன்றைய நாளில் அடுத்தடுத்து வரக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ்க்கு உங்களோட இணையம் அபிநயா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமா மேஜிக் வால் பிரசன்டேஷன் நெட்வொர்க் 18 மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் ஒவ்வொரு மாநிலத்திலையும் முழுமையா பகுப்பாய்வு செய்வது களத்தை வெவ்வேறு விதமாக எப்படியெல்லாம் வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்றோம். இந்த தேர்தலை எப்படி பார்க்கலாம்? மேஜிக் வால் என்ன சொல்லுது? கடந்த தேர்தல் 2019 தேர்தலில் இந்த நிலவரம் பார்த்துட்டோம்னா இன்னைக்கு இருக்கிறத பார்க்க முடியும். 2019 சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதுல
நிறைய வித்தியாசத்தை பார்க்க முடியும். இப்போ இந்த தேர்தல்ல பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய சிவசேனாவும் சரி தேசியவாத காங்கிரஸும் சரி இரண்டு பிரிவுகளாக பிரிந்து பாஜக கூட்டணியில ஒரு பிரிவு இருக்காங்க, காங்கிரஸ் கூட்டணியில ஒரு பிரிவு இருக்காங்க. அதற்கு முன்னாடி பாஜக கூட சிவசேனா பிரிவுக்கு முன்பு கூட்டணியாக இருந்த போது சந்தித்த தேர்தல் 2019. அப்போ அவர்களோட ஸ்ட்ரென்த் அப்படின்றது வந்து 162 இடங்களாக இருந்திருக்கு. வாக்கு சதவீதம் 42.96% இருந்திருக்கு. காங்கிரஸ் கூட்டணி அதுவும் பிளவு ஏற்படுவதற்கு முன்பாக தேசியவாத காங்கிரஸாக சரத்பவார் தலைமையிலாக ஒரே கட்சியாக இருந்தபோது காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்தபோது 105 இடங்கள்ல அவங்களோட வெற்றி இருந்திருக்கு. 35.38% வாக்கு சதவீதமாக இருந்தது. சுயேட்சைகள் என்று பார்த்தோம் என்றால் அவர்கள் 18 இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க. சுயேட்சைகள்ல தான் இந்த முறையும் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து டிக்கெட் கிடைக்காத ரெண்டு தரப்புல இருந்து சுயேட்சைகளா இருக்கிறாங்க. பிஜேபியில இருந்து சுயேட்சைகள் நிறைய போட்டிடுறாங்க, காங்கிரஸ் அதே போல மற்ற கட்சிகள்லயும் இருக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப அடிப்படையான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா 6 கட்சிகள் கிட்டத்தட்ட இடம் கிடைக்காத எல்லாருமே தங்களுடைய இருப்பை நிரூபிப்பதற்காக களத்தில் இறங்கக்கூடியன்னு பார்க்கிறோம். அடிப்படையில் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் 145 இடங்களை பெறக்கூடிய ஒரு கட்சி அல்லது கூட்டணி ஆட்சிக்கு வரும். அதுதான் இருக்கக்கூடியது 288 இடங்களுக்கான தேர்தலில். அதுல இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி 2 கூட்டணி 6 கட்சி அப்படிங்கறதா இப்ப இருக்கக்கூடிய சூழல். அதுல ரொம்ப முக்கியமா எந்தெந்த கட்சிகளுக்கு எங்கே இருக்கு 75 இடங்கள்ல பிஜேபியும் காங்கிரஸும் நேரடியாக போட்டியிடக்கூடிய தொகுதிகள். இப்ப அதுல காங்கிரஸ் எவ்வளவு வெற்றி பெறுகிறது அல்லது பிஜேபி எப்படி வெற்றி பெறுகிறதுங்கிறத பொறுத்து தான் இந்த தேர்தலுடைய முடிவுகள் அப்படிங்கிறது இருக்க முடியும். பிஜேபி தான் அதிகமா போட்டியிடக்கூடிய கட்சியும் கூட. களத்துல வந்து அதிகமான எண்ணிக்கையில போட்டியிடக்கூடிய கட்சி. 145 இடங்கள்ல பாஜக போட்டியிடுறாங்க. நீங்க குறிப்பிட்ட மாதிரி அந்த 75 இடங்கள்ல பாஜக வர்சஸ் காங்கிரஸ் அப்படின்ற அந்த போட்டி நிலவுது. 2019ல 43 இடங்கள்ல பாஜக கூட்டணியோட வெற்றி இருந்திருக்கு, காங்கிரஸ் கூட்டணியோட வெற்றி 27 இருக்கு. இது பிரிவுக்கு முன்னாடி. அந்த பிரிவோட தாக்கம் இதுல என்னவா இருக்கும் அப்படின்றது முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு தேர்தலையும் நம்ம பார்க்கிறோம். ஹரியானாவை நீங்க உதாரணத்துக்கு எடுத்துங்க. அதுக்கு முன்னாடி மற்ற தேசிய அளவில் நடந்த தேர்தலில் கூட நேரடி மோதல்கள்ல பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ்ல யார் வெற்றி பெறுகிறார்களோ அல்லது யாருக்கு அட்வான்டேஜ் இருக்கோ அவங்களுக்கு வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு இடமும் இருக்குங்கிற பொறுத்து இந்த தேர்தலையும் காங்கிரஸ் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான அம்சம். ஹரியானால காங்கிரசினுடைய அதிருப்தி வேட்பாளர்கள் நிறைய களத்தில் இருந்தாங்க. அது வந்து அவங்களுடைய வெற்றி வாய்ப்பை இழந்தது. இந்த முறையும் அதிருப்தி வேட்பாளர்கள் அங்கங்கே இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். நேரடியான போட்டியா இருக்கக்கூடிய 75 தொகுதிகள் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும். அடுத்ததா நம்ம ஜார்க்கண்ட் கூட பார்த்தரலாம். ஜார்க்கண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு மாநிலம். 81 இடங்களுக்கான சட்டமன்ற இடங்களுக்கான அந்த தேர்தல் நடைபெறக்கூடிய இடத்துல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறதையும் ஜார்க்கண்ட்ல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு எட்ஜ் கிடைத்திருக்குது. வெற்றி பெற்ற ஒரு இடமாக இருக்கிறதுனால அங்கே பிஜேபி வந்து ஒரு நம்பிக்கையோட களமிறக்கக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப அந்த தேர்தல் முடிவு என்னவாக இருக்குங்கிறதும் பார்க்கலாம். ஜார்க்கண்டை பொறுத்தவரை 81 இடங்கள். எஸ் அப்படின்னா இப்போ ஜார்க்கண்ட்ல 2019 தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி அதாவது ஜேஎம்எம் அப்படின்னு தான் நம்ம பிரதானமா சொல்ல முடியும். இப்போ ஜார்க்கண்ட் மாநிலத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஜேஎம்எம்மும் பிஜேபி வர்சஸ் என்ற அந்த ஒரு போட்டி தான் இருந்திருக்கு. காங்கிரஸ்க்கான ஒரு இடம் ஜார்க்கண்ட்ல இல்லாம தான் இருந்திருக்கு. 10 இடங்கள தான் இப்ப கண்டெஸ்ட் பண்றதும். எனவே இந்த கூட்டணியாக அவங்க இறங்குறது அப்படிங்கிறது அப்போ ஜேஎம்எம் தான் அதுல ஜார்க்கண்ட் தலைமையிலான ஒரு கூட்டணியா தான் அதை பார்க்க முடியும். இப்போ 2019ல 47 இடங்கள்ல அவர்களோட வெற்றி இருந்திருக்கு. பாஜக 25 இடங்கள்ல, மற்றவர்கள் 4, ஜேவிஎம் 3, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஆல் இந்தியா ஜார்க்கண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் அவர்களோட வெற்றி வந்து 2 தொகுதிகளில் இருந்திருக்கு அப்படின்றது 2019 விஷயமா இருக்கு. ஆனா இந்த தேர்தலில் என்னென்ன விஷயங்கள் இப்போ ஹேமந்த் சோரனுடைய கைது என்பது அவருக்கு சாதகமா இருந்திருக்குமா அல்லது சென்ட்ரல் ஏஜென்சிஸை பயன்படுத்துறாங்க அப்படின்ற அவர்களோட பிரச்சாரம் அங்க தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்றது தான் முடிவுகளில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமா ட்ரைபல் ஸ்டேட் அப்படின்றதும் இதுல என்னவா இருக்கு, அவர்கள் யாருக்கு சாதகமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றதும் ஜார்க்கண்ட்ல முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்கு. எஸ் ஓகே. வாக்கு எண்ணிக்கை தொடங்க